வணக்கம். ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு முற்றிலும் வித்தியாசமான தலைப்பு. இதுவரை எந்த ஒரு யூடியூப் சேனலிலும் வழித்தடத்திலும் வராத சில கேள்விகளை, அதாவது மக்கள் மனதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சில கேள்விகளை தொகுத்து அதையே சில ரியல் டைம் எக்ஸாம்பிள், அதாவது நடைமுறையில் உள்ள எதிர்காட்டுகளை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறோம். எப்படின்னா, உங்கள் எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய யதார்த்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான மாறுபட்ட ரகசிய கேள்விகளுக்கான இதுவரை எந்த யூடியூப் வழித்தடத்திலோ எந்த ஒரு தொலைக்காட்சியிலோ வராத அளவிற்கான முக்கிய கேள்விகளுக்கான பதிலை தொகுத்து வழங்குகிறோம். இப்போ முதலாவதாக, தற்போதைய தசாபுக்தி காலம் எனது வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது எல்லா ராசிக்காரர்களுடைய மனதிலும் எழக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தசாபுக்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டு. அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னத்தோட அடிப்படையில் வரக்கூடியது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ராசி வேறு, லக்னம் வேறு. ராசினா என்ன அப்படின்னா நம்ம உடலை குறிப்பதாகும். லக்னம்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய உயிரை குறிப்பதாகும். இந்த லக்னம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை செலுத்தும். வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான பெரிய நல்ல விஷயங்கள் இல்லை சில சவால்கள் எல்லாமே லக்னத்தை பொறுத்து தான் அமையும். அப்போ ராசி எதுக்கு சார் அப்படின்னா, ராசி என்பது பெயர்ச்சிகளை காமிக்கும். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதை சொல்வது தான் ராசி. சந்திரனுடைய அடிப்படையில் வருவது. லக்னம் தான் தசாபுக்தியை சொல்லும். தசாபுக்தி என்னுடைய வாழ்க்கையில், தற்போதைய தசாபுக்தி என்னுடைய வாழ்க்கையில் எம்மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, பாதிப்புகள் அப்படிங்கிறத விட எம்மாதிரியான மாற்றங்களை தருகிறது அப்படின்னு நம்ம பேசலாம். ஒரு உதாரணத்துக்கு, இப்போது சிம்ம லக்னத்துக்காரங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சிம்ம ராசிக்காரங்கள்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த ரெண்டுத்துலேயுமே சிம்மம் லக்னமோ ராசியோ இருக்கக்கூடியவர்களுக்கு தசாபுக்தி நடக்குது அப்படின்னா, இப்போ அவங்களுடைய லக்னத்திலேயோ ராசியிலேயோ 3 நட்சத்திரங்கள் இருக்கும். மகம், பூரம், உத்திரம். இப்போ சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் பிறக்கணும். மகம், பூரம், உத்திரம். இப்போது பல கேள்விகளுக்கான பதிலை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பேச போகிறோம். இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்லையும் பேச போகிறோம். அதில் முக்கியமான கேள்விகள், உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமான கேள்விகளுக்கு நம்ம பதில் தர மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இந்த காணொலிகளை தொகுத்து வெளியிடுறோம். பேசினதையே மறுபடி ராசி, அதுக்கப்புறம் அது இது பயிற்சி, இதை பற்றி பேசாமல் முற்றிலும் மாறுபட்ட கோணங்களில் பேசுகிறதுக்கு தான் இதை பற்றி பேசுகிறோம். இப்போ ஒரு குறிப்பு, ஒரு உதாரணத்துக்காக 1-2 ராசி எடுத்து பேசுகிறோம். உங்கள் ராசிக்கான பலனை, இதே ஒரு விஷயத்தை பற்றி தெரியணும்னா நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரில் வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் துல்லியமாக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், இல்லை உங்கள் லக்னத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து அதை நம்ம தொகுத்து வழங்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்காக சிம்ம ராசியை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போது சிம்ம ராசிக்காரர்கள் நம்ம கேது திசையில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தால் வருது. அப்போ கேது திசையில் பிறந்த என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேது பகவான் ஞானகாரகன். இப்போ மக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே ஞானம் என்பது இருக்கும். மிகப்பெரிய அளவில் தெய்வ வழிபாடு, தெய்வ நம்பிக்கை, ஆன்மீகத்தில் ஈடுபாடு இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்டு ஒரு 5-6 வயசுக்கு கேது திசை இருக்குது அப்படின்னா, அந்த திசைக்குள்ளார ஏதோ ஒரு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குழந்தையிலேயே அந்த இது இருக்கும். மறுபடியும் அது சரியாயிடும்பாங்க. அதுவே சுக்கிர திசை, அதாவது பூர நட்சத்திரத்தில் சிம்மராசியில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா சுக்கிர திசை ஆரம்பமாகும். இப்போ தசாபுக்தி பலன்கள் என்ன, நம்ம அதை இப்போ சொன்னோம். தசாபுக்தி பலன்கள் தான்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 75 முதல் 80% ஆதிக்கத்தை செலுத்தும். அதாவது ராசியில எந்த நட்சத்திரம், அதுதான் தசாபுக்தியுடைய ஆரம்பம். அதை வைத்துதான் என்னதான் அதை வைத்து இருந்தாலும் அந்த தசாபுக்திகள் ராசியை வைத்து தீர்மானம் ஆனாலும் கூட லக்னம் தான். என்னதான் தசாபுக்திகள் ராசியை வைத்து அடிப்படையில் இந்த ராசியை வைத்து தசாபுக்திகள் இதெல்லாம் வரும்னு சொன்னாலும் லக்னாதிபதி இவருடைய சக்தி எல்லாத்தையோட டாப் கிளாஸ்ல இருக்கும், நம்பர் 1 பொசிஷன் பெறும். இப்போ உன்னிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது தசாபுக்தி. நான் சொன்னேன் திருப்பியும், லக்னத்தின் பால் தசாபுக்தி ஆரம்பமாகும்னு சொன்னேன். லக்னத்திலேருந்து நம்ம திருப்பியும் சொன்னேன், இதை எடிட் பண்ணிங்க. லக்னத்தின் பால் லக்னாதிபதி தீர்மானமாகும், ஆனால் ராசியின் பால் தான் தசாபுக்தி வரும். அது பிறப்பு ஜாதகத்திலேயே நட்சத்திரத்தை வைத்து தசாபுக்திகள் உருவாக்கப்படுகின்றன. தசாபுக்தி என்பது எப்பவுமே நம்ம கோச்சார ரீதியாக பிரிக்கிறது, தசாபுக்தியை தனித்தனியாக தான் பிரிக்கணும். கோச்சாரம் என்பதும் ராசியின் அடிப்படையில் வந்தாலும், தசாபுக்தி என்பதும் ராசியில் இருக்கிற நட்சத்திரத்தின் அடிப்படையில் தொடங்கினாலும், லக்னமே தசாபுக்திக்கு பெரிதும் உதவும் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய சூட்சமம். இப்போ ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னா, 80% வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் தசாபுக்தியை வச்சு நடக்கும். 20% கோச்சார ரீதியான பயிற்சிகளை வைத்து நடக்கும். ஆனால் சனி பகவானுடைய பயிற்சி மாத்திரம் இதில் விதிவிலக்கு. விதிகளுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கு. இப்போ ஒரு சிம்ம ராசியை எடுத்துக்கிட்டோம், இப்போ அவங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம்லாம் எடுத்துட்டோம். மக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு தசாபுக்தி எந்த மாதிரியான பலன்களை செய்யுங்கிறத பற்றி 2 பாயிண்ட் பார்த்தோம். பூர நட்சத்திரத்தில் பிறக்கவங்களுக்கு குட்டி சுக்கர திசை அப்படிங்கிறது வரும் சிம்ம ராசியில். இந்த பூர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் பிறக்கக்கூடிய நண்பர்களுக்கு சிறு வயதில் தாய் தந்தையை துரதிருஷ்டவசமாக அவர்களை பிரியக்கூடிய தன்மைகள் ஏற்படலாம், வாய்ப்பு இருக்கு. அல்லது ரொம்ப ரேர் அக்கேஷன்ஸில் தாய் தந்தையை இழக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கு. இருந்தாலும் இந்த குட்டி சுக்கர திசை, சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை வாழ்க்கை, இந்த நேரத்தில் குழந்தை பருவத்தை மிக சிரமங்களை அவங்களுக்கு கொடுக்குறது. ஒரு கல்விக்கான விஷயங்களை படிக்கிறதுக்குள்ளேயும் ஸ்ட்ரகிள், ஒரு நிரந்தர நார்மலான ஒரு குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு, சந்தோஷம், அதற்கு கிடைக்க வேண்டிய அன்பு, ஆதரவு, இதெல்லாம் கூட சில சமயங்களில் அல்லது பல சமயங்களில் மறுக்கப்படுகிறது. ஆனால் கொஞ்சம் வாழ்க்கை நகர்ந்து போய் ஒரு 25-30 வருஷத்துக்கு பிறகு இதே பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி அதிபர்களுக்கு வாழ்க்கை அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆன மாதிரி திடீர்னு ஒரு மாற்றம், ஜாக்பாட், திருப்பு முனைகள் பெரிய பதவிகளில் பணக்காரர்களாக, மிகுந்த செல்வந்தர்களாக மாறக்கூடிய யோகங்களும் ஏற்படுகிறது. அதே மாதிரி உத்திர நட்சத்திரம், இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சூரிய திசை தொடங்கும். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக அதாவது 1ஆம் பாதம் உத்திர நட்சத்திரத்தோட சிம்மராசி முடியும். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்மராசி அதிபர்களுக்கு ஆரம்பத்திலேயே தந்தையாருடைய ஆதிக்கம், தன்னுடைய அப்பாவுடைய லெகசின்னு சொல்லுவாங்க. இவர் பிறக்கும் போதே இவங்க அப்பா பெரிய ஆளாக இருப்பார், பெரிய பதவிகளில் இருக்கலாம், அந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கலாம், பெரிய செல்வந்தராக இருக்கலாம், அல்லது பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் கூட பிறக்கலாம். இந்த உத்திர நட்சத்திரம் சில சமயங்களில் மட்டும்தான் ஃபெயில் ஆகும், 90% சக்ஸஸ் ஆகும். இந்த உத்திர நட்சத்திரம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நிறைய பேர் சொல்லலாம். நம்ம ஒரு தெய்வ அவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த உத்திர நட்சத்திரம் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு அந்த அவதாரத்தில் பிறந்தவருக்கு மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு ராஜாக்கே மகனாக பிறக்கக்கூடிய யோகங்கள்லாம் இருந்திருக்கு. அப்போது தசாபுக்தி என்பது என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை செலுத்துகிறது அப்படின்னா, பெரிய தாக்கம். தசாபுக்தி தான் உங்களுடைய இன்ஜின் மாதிரி, கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய பெட்ரோல் மாதிரி அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதற்கு உதாரணத்துக்கு தான் சிம்ம ராசியை சொன்னோம். மற்ற ராசிகள் உங்களுக்கான தசாபுக்திகள் பலன்கள்
உங்கள் பிறப்பு ஜாதகத்துக்கான பலன்களை அறிய வேண்டும்னா நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து, உங்களுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய தசாபுக்தியை பார்த்து, உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறது, எதை எதிர்பார்க்கலாம், எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய வாழ்க்கையில் முடிவுகளை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக துல்லியமாக கணித்து தர முடியும். இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய ஜாதகத்தில் கால சர்ப தோஷம், மாங்கல்ய தோஷம் இதெல்லாம் இருக்கா? அப்படி இருந்தால் அதற்கான சரியான பரிகாரம் ஏதாவது செய்ய முடியுமா? இதில் ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம். தோஷங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா ஜோதிஷ சாஸ்திரத்தில் பல தோஷங்கள் இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான தோஷங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது கால சர்ப தோஷம் மற்றும் மாங்கல்ய தோஷம். கால சர்ப தோஷம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, லக்னத்தில் முதல் புள்ளி லக்னம், 2 அப்படிங்கிற வீடு, 4, 7, 8 அப்படிங்கிற வீடு, இந்த வீடுகளில் ராகு பகவான் இருக்கும்போது அது கால சர்ப தோஷமாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அமைப்புகளில் இப்போ 1, 2, 4, 7, 8 1, 2, 4, 7, 8 இந்த வீடுகளில் ராகு இருந்துட்டாலே அது தோஷமா அப்படின்னா அது அப்படி அல்ல. அதாவது இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய ராகு குரு பார்வை பெற்றுவிட்டாலோ அல்லது சுபகிரக தொடர்புகள் சுக்கிரனுடைய இணைவு பெற்றுவிட்டாலோ, இந்த ராகுக்கு வீடு கொடுத்த அதாவது ஸ்தானம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் ஆயிட்டாலோ வக்கர நீச்சம் ஆயிட்டாலோ இந்த காலசர்ப தோஷங்கிறது இல்லாமையே போயிடுது. தோஷ நிவர்த்தி என்பது இயற்கையிலேயே கிடைக்குது. இந்த காலசர்ப தோஷம் இந்த மாதிரி இருக்கு. அதே சமயம் மாங்கல்ய தோஷம் அப்படின்னு முற்றிலுமா நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். மாங்கல்ய தோஷம் ரொம்ப விரிவாக பேசப்படுது. எல்லாரும் பயப்படுற வகையில் அந்த தோஷத்தை பார்க்கறாங்க. இந்த மாங்கல்ய தோஷமானது பெண்களுக்கான தோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பெண்களுக்கு தான் மாங்கல்யம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாங்கல்ய தோஷமானது முற்றிலும் எப்படின்னா, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்ன புள்ளி இருக்கிறதுலேருந்து சரியாக 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், அந்த பெண்ணுடைய 8ஆம் இடம், அந்த இடத்துல பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது அதை மாங்கல்ய தோஷம்னு நம்ம சொல்றோம். ஒரு உதாரணத்துக்கு ராகுவோ கேதுவோ செவ்வாயோ அந்த இடத்துல சனியோ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருந்தால், சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் ஒரு பெண்ணின் லக்னத்தின் 8ஆம் இடத்தில் சம்பந்தப்படும் பொழுது மாங்கல்ய தோஷம் சொல்றோம். இதுவும் முற்றிலும் உண்மை அல்ல. இந்த 8ஆம் இடத்தில் இந்த பாவகிரகங்கள் இருந்தாலும் கூட அந்த 8ஆம் இடத்தோடு சுபகிரக பார்வை, குரு பார்வை, சுக்கிரனுடைய இணைவு, தனித்த புதனுடைய பார்வை, இப்படி சுபகிரகங்களுடைய தொடர்பெல்லாம் இருக்கும் பொழுதும் அந்த 8ஆம் இட ஸ்தானம் கொடுத்த கிரகம் ஆட்சி உச்ச வக்ர நீச்சம் அடையும் பொழுதும் இந்த மாங்கல்ய தோஷம் தவிடுபொடியாகிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். இப்போ மேஷ ராசியை எடுத்துப்போம். மாங்கல்ய தோஷம் அப்படின்னா சரியாக மேஷத்திலிருந்து 8ஆம் இடம் என்பது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் விருச்சிகம், ஆணுடைய ஜாதகத்திலே அதான், நான் பெண்ணுடைய ஜாதகத்தை உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இந்த விருச்சிக ராசியில் சனி செவ்வாய் ராகு கேது இந்த 4 கிரகங்கள். இதில் செவ்வாய் இருக்கும் பொழுது இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆகுது. இதுதான் ஜோதிடத்துடைய அற்புதம், ரகசிய நுணுக்கங்கள். இந்த காலசர்ப தோஷம் என்ன, மாங்கல்ய தோஷம்னா என்ன அப்படிங்கிறது நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம். இந்த செவ்வாய் மேஷத்துக்கு அதிபதிங்கிறதுனால அவர் 8ல் ஆட்சியாகும் போது அந்த தோஷம் தவிடுபொடியாகிறது. அதே சமயம் சனி ராகு கேது மேஷத்திற்கு 8ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கும்பொழுது இந்த தோஷம் சுபகிரக பார்வை அல்லாது, சுக்கிரன் இணைவு இல்லாது, புதனுடைய சம சப்தம பார்வை இல்லாத போது இது ஏற்படுகிறது. இந்த மாதிரி தோஷம் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறத பற்றி சொன்னோம். மேஷத்துலேருந்து நம்ம சொன்னோம் 8ஆம் இடத்துல இந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சனி ராகு கேது போன்ற கிரகங்கள். காலசர்ப தோஷம்னா என்னன்னு சொன்னோம். இப்போ மேஷம் இருக்கு, மேஷத்திலேயே ராகுவோ அல்லது ரிஷபத்தில் ராகுவோ, 4ஆம் இடத்துல கடகத்தில் ராகுவோ அல்லது விருச்சிகத்தில் ராகுவோ துலாத்தில் ராகுவோ, மேஷம் ரிஷபம் கடகம் விருச்சிகம் துலாம் இந்த இடங்களில் ராகு பகவான் இருந்தால் அது காலசர்ப தோஷம். அதோடைய விதி விலக்குகள் நம்ம சொன்னோம். குரு பார்வை இருந்துட்டால், சுக்கிர இணைவு இருந்துட்டால், இந்த இடங்களுடைய அதிபதிகள் ஆட்சி உச்ச வக்ர நீச்சமானால் அது காலசர்ப தோஷம் அல்ல.
இப்போ தோஷம் இருக்கிறதாவே நினச்சிப்போம். காலசர்ப தோஷம் இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குது. இதுக்கு எப்படி பரிகாரம் செய்வது? பெரும்பாலான மக்கள் திணறி போய் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இதற்கான சரியான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். பரிகாரம் அப்படின்னு நம்ம உள்ளே போனாலே மிகப்பெரிய அளவில் பொருள் செலவழிக்க வேண்டும், மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு கிராண்டாக பண்ணணும் கல்யாணம் மாதிரி அப்படிங்கிற அவசியமே இல்லை. பரிகாரத்தில் முதல் படியாக ரொம்ப தேவைப்படக்கூடியது பக்தி. அதே சமயத்தில் செல்வந்தகர்களாக இருக்கக்கூடியவர்கள், அந்த பணத்தை செலவழிக்கக்கூடிய அந்த தகுதி இருக்குது, எனக்கு என்னால் முடியும், சக்தி இருக்குது அப்படிங்கிறவர்கள் இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு நான் எதுக்கு பணம் செலவழிக்கணும், எளிமையாக பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னும் செய்யக்கூடாது. நாம் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரம் முதல்ல எளிமையானவர்களுக்கு தனியாக பரிகாரம், நல்ல செல்வந்தர்களுக்கு சில பரிகாரங்களை நம்ம சொல்கிறோம். இது பிரித்து பார்க்கறதுக்காக சொல்லலை, உண்மையே சொல்கிறோம். இந்த எளிமையாக பண கஷ்டத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கான பரிகாரம் என்னென்னா, முதல் படி பக்தி. 2 பேருக்குமே யாராக இருந்தாலும் பக்தி முதல் படி. அதே மாதிரி முற்றிலுமாக சரணடையக்கூடிய ஒரு மனநிலை. கடவுள் தெய்வ பிரார்த்தனைகளுக்கு முன்னாடி உங்களுடைய பணமோ, உங்களுடைய கல்வி படிப்போ, பெரிய உயர் பதவிகளோ, உங்களுடைய அதிகாரமோ ஒன்றுமே இல்லை. தெய்வத்துடைய சக்திக்கு முன்னாடியோ, தெய்வத்துடைய பரிகாரங்களுக்கு முன்னாடியோ நாம் ஒன்றுமே இல்லை. நாம் ஒரு சராசரி மனிதர்கள். ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிடி மண் அளவுக்கு கூட இல்லை. நம்ம அதுக்கும் கம்மியானவர்கள் தான். நம்ம அந்த தெய்வத்துடைய பிரவாகம், அவருடைய சக்தி அது நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அப்போது தெய்வ பரிகாரங்களை முதல்ல பக்தி வேணும்னு சொன்னோம். ரெண்டாவதாக என்ன வேணும்னா, தெய்வ பரிகாரங்களில் இந்த காலசர்ப தோஷம், மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு காலசர்ப தோஷத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, முக்கியமாக காலசர்ப ஹோமம், அதாவது காலசர்ப யாகம் செய்வது. மற்றொன்று, பணம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அதாவது சிவன் கோவில்கள் இருக்கு, சிவ ஆலயங்கள் இருக்கு. இந்த ஆலயங்களுக்கு மறக்காமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது பிரதோஷம் தோறும் சென்று சிவனுக்கு அபிஷேகம் செய்வது, இல்லை சிவனுக்கு வில்வ மாலை சாத்துவது, இதெல்லாம் மிகப்பெரிய அளவிலான பரிகாரம். இது என்கிட்ட பெரிய அளவில் செல்வம் இல்லை, என்கிட்ட நான் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பரிகாரம். அதே சமயத்தில் மூன்றாவது பரிகாரமாக காளஹஸ்தி கோவிலில் சென்று ஏதோ ஒரு பரிகாரம் ஐயர் சொல்கிறார், நம்ம அதை பண்ணிடுவோம். அப்படி அல்லாமல் நல்ல விசாரித்து சரியான முறையில் காளஹஸ்தி கோவிலில் காளஹஸ்தி பெருமானுக்கு சரியான முறையில் அந்த வைதீக முறைப்படி பரிகாரம் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு பரிகாரம். மாங்கல்ய தோஷம், இப்போ அதுக்கு முன்னாடி காலசர்ப ஹோமத்துக்கு சார் என்கிட்ட ஓரளவுக்கு நான் பணம் இருக்குது, ஓரளவுக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறேன். அன்னதானம் மிகப்பெரிய பரிகாரம். ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானம். திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு திருமணம் குறைந்த செலவில் செய்து வைப்பது. கல்விக்காக கஷ்டப்படக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு அவர்களுக்கான கல்விக்கான உதவிகளை செய்வது. காலசர்ப யாகத்தை ராமேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களில் விமரிசையாக ப்ராப்பராக செய்யக்கூடியது. இதெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸு நான் செய்ய முடியும்னா இதை செய்யணும். முடியாத பட்சத்துக்கு யதா சௌகரியம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய வேர்டு, உன்னுடைய சக்திக்கேற்ப நீ செய்யின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம செய்யணும். ரெண்டாவது, பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம், ஜோதிட சாஸ்திரம் பரிகாரம், ஒரு தவறான அபிப்பிராயம் பொதுமக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா, தவறான பரப்புதல், தவறான வழிமுறைகளை சொல்கிறது, இதில் பழகி போய் தான் மக்களுக்கும் அதில் ஓரளவுக்கு ஒரு விதமான ஹெசிடேஷன், ஒரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்குது. இந்த பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தீங்கனாலே அந்த தெய்வ பிரார்த்தனைகள், ஜோதிஷம், இதெல்லாம் எப்படின்னா, நாம் இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தை, தெய்வ கலையை ரொம்ப மரியாதை கொடுத்து நம்ம செய்யணும். அப்படி நம்மளுடைய மனசில் நம்ம ரொம்ப கமிட்டடாக, டெடிக்கேட்டடாக நம்ம செய்யும் போது அந்த எதிர்மறையான பலன்கள்லாம் இல்லாமல் முழு 100% பலன்களும் நமக்கு கிடைக்கும். இது ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், ஒரு இடத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்குது, ஒழுங்காக வேலை செஞ்சால் நமக்கு ப்ரமோஷன், இன்சென்டிவ்லாம் கிடைக்கும்.
எல்லா இடத்துலையுமே நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் ஒழுங்காக செய்யணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அப்போது மாங்கல்ய தோஷத்துக்கு அடுத்தது பார்த்தோம்னா, முற்றிலுமாக மாங்கல்ய தோஷத்துக்கான பரிகாரம் ஒரு 11 சுமங்கலிகளை வீட்டிற்கு அழைத்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 மஞ்ச கயிறு, ஒரு கண்ணாடி பார்க்கறது, ஒரு சீப்பு, ஒரு குங்குமம், ஒரு மஞ்சள் இதெல்லாம் கொடுத்து நல்ல புடவை வாங்கி கொடுத்து சாப்பாடு போட்டு நல்ல வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு கையில் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுத்து ஒரு மினிமம் ஒரு 11 சுமங்கலிகளை கூப்பிட்டு இப்படி செய்யக்கூடியது மாங்கல்ய தோஷத்தை முற்றிலுமாக அகற்றும். அதே மாதிரி மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இதை செய்யணுமா அப்படின்னா, இந்த சிறு வயது பெண் குழந்தைகள் இருக்காங்க, மாங்கல்ய தோஷம் இருக்கக்கூடிய மேஷராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த சிறு வயது பெண் குழந்தைகள் எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கறது, நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, ஃபீஸ் கட்டுறது, ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பெண் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய உதவியானது பெரிய அளவிலான பரிகாரமாக பார்க்கப்படுது. ஆக இதெல்லாம் ஒரு பக்கம். இதுக்கு அடுத்த கேள்வியை நம்ம பார்க்கணும்னா, எனது வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள் எப்பொழுது ஏற்பட வாய்ப்பு உள்ளது? இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்ம ராசியை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம். திருப்பியும் சிம்ம ராசிக்கே நான் வரேன். சிம்மராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு என் வாழ்க்கையில் எப்பொழுது முக்கிய மாற்றங்கள் நிகழும்? பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு 35 வயதுக்கு மேல்தான் சிறப்பான வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் இருக்கு. பொதுவாக உங்களுக்கு தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் மாறுதல்கள் இருக்கலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்களே. இப்போ உங்களுக்கான ஜாதகம், உங்களுக்கான பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குன்னா நீங்கள் தனித்த முறையில், இது ஒரு சிம்மராசிக்கு மட்டும்தான், சிம்மராசியிலே கூட மாற்றங்கள் வரலாம். மற்ற ராசிகளும் உங்களுக்கான விஷயங்கள் தெரியணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக நம்ம கணிச்சு தர முடியும். சிம்மராசிக்கு எடுத்தீங்கன்னா, எப்பொழுது எனது வாழ்க்கையில் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது? நம்ம சொன்னது 35 வயசு. இன்னொரு விஷயம், சிம்மராசிக்கு சூரிய திசை எந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வரப்போகுதோ, சூரிய திசை முடிஞ்சு செவ்வாய் திசை எப்போ தொடங்க போகுதோ அதற்கு பிறகு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்களுடைய சிம்மராசி அன்பர்களுடைய ஜாதகத்தில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இது பொது உதாரணம், இது உங்களுக்குன்னு எடுத்துக்கூடாது, பொது உதாரணமே பெரும்பாலானவர்களுக்கு பொருந்தும். ஒரு சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு, உங்களுடைய லக்னத்தின் 10ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் துலா லக்னம், உங்களுடைய 10ஆம் பாவத்தில் கடகத்தில் செவ்வாய் நீச்ச வக்ரமாயிருக்கார் அப்படின்னு ஒரு உதாரணம். அந்த நிலையில் செவ்வாய் உச்சம் பெற்று ஜீவனஸ்தானத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னென்ன இருக்கு? நீங்கள் வந்து புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பூச நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாய். இப்போ சனியுடைய சாரத்தை வாங்கிட்டு திசை நடத்துறாரு அப்படின்னா, அந்த திசை சனியுடைய திசையாச்சே சார், எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திசை தான் வெளுத்து வாங்கும் உங்களுக்கு, ராஜயோக திசையாக அமையும். ஏன்னா செவ்வாய் நீச்சம் பெறும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, செவ்வாய் நீச்சம் ஆயிட்டா பயந்தாங்கொழியாக இருப்பாங்க, ரொம்ப பயந்துருவாங்க, அந்த திசை வேலைக்காகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பொய். செவ்வாய் சிம்மராசிக்காரர்கள் ஜாதகத்தில் நீச்சம் அடையும் பொழுது அதீத ராஜயோகத்தை தருகிறார். பயங்கர தைரியசாலிகளாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடியவர்களாக சிம்மராசி அன்பர்கள் அவதாரமே எடுப்பாங்க. ஆக இது ஒரு அமைப்பு. அப்போ எப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும்னு நம்ம சொன்னோம்? செவ்வாய் தசை, சூரிய தசை, இந்த மாதிரி திசைகள் வரும்போது சிம்மராசி அன்பர்களுக்கு, அதாவது மனசில் நம்ம ஒன்று நினச்சிருப்போம், இது நடக்கும், அது நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி நடக்கும். பட் அதெல்லாம் வந்து சர்பாஸ் பண்ணி நம்ம நினைக்காத ஒன்று பெரிய அளவில் நமக்கு பாசிட்டிவாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நடந்ததுனால் அது எப்படி இருக்கும்? அப்படி தான் நடக்கும் சிம்மராசிக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். எதிர்பார்க்காததை எதிர்பார்க்கறது தான் சிம்மராசியுடைய வாழ்க்கையுடைய தத்துவம். எப்போ வேணா சடன் கால், ஒரே ஒரு நொடியில் உங்களுடைய வாழ்க்கை உச்சக்கட்டத்துக்கு விண்ணை பிளக்கிற அளவுக்கு வெற்றியை தரும். இது வந்து சத்தியமான உண்மை. இது எப்போ வேணா நிகழலாம். 40 வயசில் நடக்கலாம், 46 வயசில் நடக்கலாம், ஆனால் நடக்கும். ஒரு 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 பாயிண்டில் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் 99.99% இருக்குது. இதுவே நம்ம பொது பலன்களாக சொல்கிறோம். இப்போ உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா இன்னும் தெளிவாக சொல்ல முடியும்.
அடுத்த கேள்வி, எனக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு உள்ளதா, எப்போது? பொதுவாக இந்த வெளிநாடுகள் அதை பத்தி பேசும்போதே ஒரு தனிப்பட்ட நபருடைய ஜாதகத்துல 12ஆம் வீடுன்னு நம்ம பார்க்கணும், 8ஆம் வீடுன்னு நம்ம பார்க்கணும். லக்னாதிபதியுடைய வலு அவருக்கு 8th ஹவுஸ், அந்த லார்ட், அந்த தெய்வத்துடைய தொடர்பு. அதே மாதிரி 12ஆம் வீடு 12th ஹவுஸோடைய லார்டு அவருடைய தொடர்பு. இது ரெண்டும் வலுப்பற்று ஓரளவுக்கு சுபத்துவ தன்மையில அந்த தசாவோ புக்தியோ கிராஸ் பண்ணும்போது ஒரு நபருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் என்பது கிடைக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிறு வயதுல ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்ப சூழ்நிலையில தான் நான் வந்து பிறந்தது. இப்ப எனக்கு வந்து வெளிநாடு போறதுக்கு ஏரோப்ளேன் நம்ம ஏறுவோமா அப்படின்னு இருந்த காலகட்டங்கள் போய் ஒரு 12-14 நாடுகளுக்கு போய் மிகப்பெரிய அளவில் பெரிய பதவிகளில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும்? சாதாரண ஒரு ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் படித்த எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு எப்படி கிடைக்கும்னா, இதை மாதிரி லட்சம் பேருக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாற்றங்கள் எப்படி நிகழும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். அப்போ 8ஆம் இட 12ஆம் இட அதிபதி லார்டு தெய்வங்களுடைய தொடர்பு, லக்னாதிபதியுடைய வலு இது இருந்ததுன்னா சூப்பராக நடக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ராசி எடுத்துப்போம். இப்போ மேஷ ராசியை நம்ம எடுத்துப்போம். மேஷராசியுடைய 8ஆம் இடம் மேஷராசியுடைய அதிபதி செவ்வாயுடைய இன்னொரு வீடு. அதே 12ஆம் வீடு எடுத்துட்டோம்னா அது மேஷராசியுடைய குரு, அதாவது 9ஆம் வீடு தனுசுடைய அதிபதி குருவுடைய இன்னொரு வீடு மீனம். இப்போ விருச்சிகம் மீனம், செவ்வாய் குரு. மேஷராசிக்கு இப்போ என்னது? 8ஆம் இட அதிபதி யாரு? ராசிநாதனே. 12ஆம் இட அதிபதி யாரு? 9ஆம் வீடு பாக்யாதிபதி. இப்போ மேஷராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருன்னு வச்சுங்க, பாக்யாதிபதி மறைஞ்சு போயிட்டார் 8ல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த குருவே, இந்த குருக்கு ஸ்தானம் கொடுத்த செவ்வாய் வலுத்துட்டார் அப்படின்னா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 12ஆம் வீட்டில் டைரக்டாவே குரு ஆட்சி ஆயிட்டாருன்னு சொன்னாலும் இவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதை தவிர இவங்களுடைய 8ஆம் வீட்டை, அதாவது சுக்கிரன் தனஸ்தானத்திலேருந்து சமசப்தமாக பார்த்தாலோ இந்த வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு. இது ஒரு உதாரணம், இது ஒரு ஒரு எக்ஸாம்பிள். அப்போ 8th பிளேஸ் அண்ட் 12th பிளேஸ், 8th லார்ட் அண்ட் 12th லார்ட், 8ஆம் இட அதிபதி 12ஆம் இட அதிபதியுடைய வலுவை வச்சு ஒரு 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 நபர் வந்து வெளிநாடு எப்போ செல்வார்னு சொல்லலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு மேஷராசியில் 3 நட்சத்திரங்கள் சொல்கிறோம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இது கேது, சுக்கிரன், சூரியன், அகைன் இந்த வரிசையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு சுக்கிர திசையில் பிறந்திருக்கார், பரணி நட்சத்திரம். அவருக்கு 8ஆம் இடம் என்பது அகைன் விருச்சிகம். இந்த செவ்வாய் வலுப்பெற்று சுபத்துவத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் மேஷராசிக்காரர்கள் டக்குன்னு ஃபாரின் போயிடுவாங்க. இப்போ தற்சமயம் சார் மேஷராசிக்கு 12ல் சனி இருக்கார் கோச்சார ரீதியாக. இந்த மாதிரியும் வரும்போதும் உண்டு, பிறப்பு ஜாதகத்திலையும் உண்டு. கோச்சார ரீதியாக சில நேரங்களில் பாவ கிரகங்கள், இப்போ ராகு 12ல் இருந்தால், அது முக்கியமான பாயிண்ட். 12ஆம் இடத்துலையோ ராகு இருந்தாலே 95% அப்ராடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கண்ண மூடிட்டு சொல்லலாம். அதே மாதிரி 8ல் சனி சுபத்துவத்தில் இருந்தாங்கன்னா அப்ராடு போகக்கூடிய, அப்ராட்லேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். பல நபர்களுக்கு இப்போ என்னையும் எடுத்துங்க, நம்ம வெளிநாடு வேண்டாங்கிறோம், ஆனால் மறுபடி அப்ராட நமக்கு வந்து இழுக்குது ஃபாரின் கண்ட்ரிக்கு வாங்கன்னு. சில பேர் வெளிநாடு வேணுங்கிறாங்க ஆனால் இழுக்க மாட்டேங்குது. அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட காமிச்சு உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கா, அப்படி இருந்ததுன்னா எப்போ அந்த ஃபாரின் எஜுகேஷன், ஃபாரின் ஜாபு, ஃபாரின் மேரேஜ், ஃபாரினில் பிஆர் வாங்க, இதை எப்போ தொடங்குறது, எப்போ அப்ரோச் பண்ணுறது, இந்த ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஆக இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது கரெக்டாக துல்லியமாக ஒரு 8ஆம் இட 12ஆம் இட அதிபதிகளுடைய தசாபுக்திகள் நடக்கும் போது வெளிநாடு வாய்ப்புகள் சுபத்துவ தன்மையில் இருக்கும் போது கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு மேஷத்தை சொன்னோம். 12ல் ராகு இருந்து அவர் திசையை ஆரம்பித்தாலும் 95% அப்ராடு போகக்கூடிய வாய்ப்பு தன்னாலவே வந்துடும். இது உறுதியாக சொல்ல முடியும்.
இப்போ மேஷராசிக்கு 12ல் சனி இருக்கிறதுனால தற்சமயம் மேஷராசி என்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, 100% இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக இன்னைக்கு இந்த வீடியோவில் பல கேள்விகளை கேட்டோம். இந்த மேஷம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு அந்த ஒரு சில சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தோம். இது உதாரணமே. மற்ற ராசிகளுக்கு இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல எங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான பிறப்பு ஜாதகத்தை பார்த்து துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல இன்னும் சிறப்பான கேள்விகளுடன் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.